இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 172 176 வரைக்கும் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ். ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும். யா அய்யுகல்லதீன ஆமனு குலு மின் தையிபாத்தி மா ரசக்னாக்கும் வ அஸ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதூன். இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம வல்ஹமல் ஹின்சீரி வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி ஃபமனி அல்துர்ர ஹைர பாயின் வலா ஆதின் ஃபலா இஸ்ம அலைஹி இன்னல்லாஹ ஹஃபூருர் ரஹீம். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப வ யஸ்தரூன பிஹி ஸமன்னா கலில்லா உலாயிக மா யகுலூன ஃபீ புதூனிஹிம் இல்லா அன்னார் வலா யுகல்லிமுஹும் முல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். உலாயிக அல்லதீன அஸ்தரு அலல்லாலத பில் ஹுதா வல் அதாப பில் மௌஃபிரத ஃபமா அஸ்பரஹும் அலன்னார் தாலிக பி அன்னல்லாஹ நஸ்ஸலல் கிதாப பில் ஹக் வ இன்னல்லதீன அஹ்தலஃபு ஃபில் கிதாப லஃபி ஷிகாக்கின் பஈத். ஓ நம்பிக்கை கொள்பவர்களே, யா அய்யுகல்லதீன ஆமனுன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இந்த ஆமனு ஈமான் இந்த வார்த்தைக்கு வந்துட்டு நம்பிக்கை, பாதுகாப்பு அப்படின்ற அர்த்தமும் அதற்குள்ள அடங்கி இருக்கு. உதாரணத்துக்கு அத்தியாயம் 106 வசனம் 4 பார்க்கலாம். நான் காமிக்கிறேன். அத்தியாயம் 106 போகும். வசனம் 4. அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர்களுக்கு அச்சத்திலிருந்து அபயமும் அளித்தான். ஸோ அச்சம் நீங்கி அச்சம் இல்லாத நிலை, அதாவது பாதுகாப்பான அபயமான நிலை. ஸோ அந்த இடத்துல என்ன வார்த்தை வருது? ஆமனஹும் சொல்லிட்டு அந்த ஆமன அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அந்த ஹுங்கிறது வந்துட்டு அவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ அச்சத்திலிருந்து அவர்களுக்கு அபயம், பாதுகாப்பு அளித்தான். ஸோ அந்த ஆமன அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு நம்பிக்கை, பாதுகாப்பு. உதாரணத்துக்கு நம்பிக்கைன்ற வார்த்தைக்குள்ளேயே அந்த பாதுகாப்பு அப்படின்ற உணர்வு இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் சொல் வழக்குல. உதாரணத்துக்கு நான் ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சேன், ஆரம்பத்துல நான் ரொம்ப பயந்தேன், இப்போ ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கைன்ற வார்த்தைக்குள்ள இப்போ கொஞ்சம் தைரியமா செயல்பட முடியுது, ஓரளவுக்கு புரிதல் கிடைச்சிருக்கு, பாதுகாப்பா ஃபீல் பண்றேன் அப்படின்ற அந்த வார்த்தை நம்பிக்கைன்னு தமிழ் வார்த்தை பயன்படுத்தும் போது அதுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி பிறருக்கு தொந்தரவு அளிக்காத தானும் பாதுகாப்பா வாழணும், பிறருடைய தொந்தரவுக்கு நாமளும் ஆளாகாம நாமளும் பிறருக்கு தொந்தரவு கொடுக்காம அமைதியான ஒரு பாதுகாப்பா வாழணும்னு நினைக்கக்கூடியவர்களே அப்படிங்கிறத அந்த சுருக்கமான ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா சொல்றதா இருந்தா, யா அய்யுஹல்லதீன ஆமனு உங்களுக்கு நாம் வழங்குகின்ற நல்லவற்றிலிருந்து உட்கொள்ளுங்கள். ஸோ இறைவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில நல்ல விதமாக நம்ம வந்துட்டு உட்கொள்ள வேண்டும். அது உணவாக இருக்கட்டும், சிந்திக்கும் சிந்தனை, எண்ணும் எண்ணங்கள், விரும்பக்கூடிய விருப்பங்கள், ஸோ அந்த விருப்பத்தை நோக்கி நம்ம செல்லக்கூடிய விஷயங்கள், ஸோ அதுக்காக நம்ம வந்து கன்சியூம் பண்ணுவோம் இல்லையா சில விஷயங்கள், அதை வந்து நல்ல விதமாக உட்கொள்ளுங்கள். இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள். ஸோ இறைவன், அதாவது எந்த ஒரு விஷயமும் கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னா நாம தனித்து ஒரு ஆளால வந்து எதையுமே செய்திட முடியாது. பல மனிதர்கள், பல சூழல்கள் அப்படின்ற அடிப்படையில் ஸோ அனைவரையும் பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை நம்ம வந்துட்டு கருத்துல கொண்டு நம்ம செயல்படும் போது அது ஒரு நன்றி செலுத்தக்கூடிய, அதே சமயத்தில் நம்ம கொடுத்திருக்க விஷயங்களை நல்ல விதமாக பயன்படுத்தும் பொழுது, நன்மைக்கு பயன்படுத்தும் போது அதுவும் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள், நீங்கள் அவனுக்கே சேவிப்பவர்களாக இருந்தாலும். ஸோ சர்வ பரிபாலனைக்கு நம்ம வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணணும், ஒத்து செய்யணும், அதுல இருந்து சர்வ பரிபாலனையோட சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் நம்முடைய நோக்கமா இருக்குது. அப்படின்னா இறைவனுக்கு நன்றியோடு இருங்க அப்படின்ட்டு மேல இருக்கிற பாயிண்ட் எல்லாமே, உங்களுக்கு நாம் வழங்குகின்ற நல்லவற்றிலிருந்து உட்கொள்ளுங்கள், இறைவனுக்கு நன்றியோடு இருங்கள், நீங்கள் அவனுக்கே சேவிப்பவர்களாக இருந்தால். நம்பிக்கை கொள்பவர்கள் யார் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பார்க்கறதா இருந்தா அத்தியாயம் 23 முதல் 11 வசனங்களை பார்த்துக்கலாம்.
இது இல்லாம நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்பிக்கை கொள்பவர்கள் யாருன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல ஓரளவுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா பாக்குறதுக்கு அத்தியாயம் 23 முதல் 11 விஷயங்களை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிச்சயமாக உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடானது, உங்கள் மீது உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லப்படுது. செத்தது, ரத்தம், பன்றியின் மாமிசம், இறைமை அல்லாததற்கு தன்னை கொண்டு அர்ப்பணிப்பது. இது நார்மலா வந்துட்டு எப்படி போட்டிருப்பாங்கன்னா, அல்லாஹ் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அடிப்படையில மொழியாக்கங்கள் இருக்கும். இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, வமா உஹில்ல பிஹி லி ஹைரில்லாஹி. இது அப்படியே வேர்ட் பை வேர்டாவே பார்ப்போமே. அல்லாஹ் அப்படிங்கிறத வந்து இறைவன். ஸோ அல்லான்னு கூப்பிடுங்க, அர்-ரஹ்மான் கூப்பிடுங்க, எந்த பேரை வேணா கூப்பிட்டு அழைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கு. அந்த அழைப்புல வந்துட்டு எப்படியான உணர்வு இருக்க வேண்டும், சர்வ பரிபாலனை அழைக்கின்றோன்ற அந்த ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதை, ஒரு உணர்வு இருக்கணும். அவ்வளவுதானே தவிர எந்த பெயரை வேணா அழைச்சிக்கலாம். ஆனா இறைவன், இப்ப தமிழ்ல இறைவன் சொல்லிக்கலாம். இறைவன் அல்லாததற்கு லீ கைரி அப்படின்னா அல்லாத. இப்ப லீனா இக்கு, காக, டு, ஃபார் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடியது. கைர அப்படின்னா அல்லாத, ஸோ வித்தவுட் அப்படின்றது இருக்கு. லீ கைரி அப்படிங்கும் போது வித்தவுட். ஸோ இறைவன் அல்லாததற்கு பிஹி அப்படின்னா தன்னை, தன்னை கொண்டு. உஹில்ல அப்படிங்கும் போது வந்துட்டு டெடிகேஷன், அர்ப்பணிப்பு அப்படின்ற அந்த ஒரு அர்த்தம் வந்துட்டு இருக்குது. அம்மா உஹில்ல. ஸோ இறைவன் அல்லாததற்கு தன்னை கொண்டு அர்ப்பணிப்பது அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது. இப்போ இறைவன் அப்படின்ற இடத்துல நான் இறைமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இறை குணம், இறைவன் காட்டி தராத வழியில, இறை தர்மம் இல்லாத, இறை அறம் இல்லாத வகையில தான் அர்ப்பணித்து வாழ்வது. ஸோ இப்போ அதுவும் அதன் மூலயமா நம்ம சம்பாரிச்சு நம்ம ஏதாவது உட்கொள்றோம் அப்படின்னா அது வந்து நம்ம மேல வந்துட்டு தடை செய்யப்படுது. அது வந்து நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். நியாயமில்லாத முறையில தன்னை அர்ப்பணிச்சு அதுக்கப்புறம் பின்னாடி பெரும் சிரமத்துக்கு உள்ளாகும் போது எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு நான் இதுக்காக நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய பல பேரை நம்ம பார்த்துருப்போம். நாமளும் அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ அதுல என்னன்னா தர்மம் ஏதாவது எங்கன்னா மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அவசரப்பட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான அர்ப்பணிச்சு வாழ்வது எல்லாம் தேவையில்லாதது. ஸோ இறைவன் காட்டித்தர வழியில நீங்க அர்ப்பணிங்க. இறைவன் அல்லாத, ஸோ இறைவன் காட்டி தராத, இறைமை அல்லாத விஷயத்துல அர்ப்பணித்து வாழ்வது அது உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அது வந்து உங்களுக்கு பிரயோஜனத்தை தராது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் எவரேனும் தேட்டமின்றி நாட்டமின்றி வரம்பு மீறணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் பின் அதன் மீது குற்றம் இல்லை. ஒரு நிர்பந்தத்தினால அந்த மாதிரி செஞ்சுதான் தொடர்ந்து அந்த மாதிரி செய்யணும்ன்ற ஒரு நினைப்பு கிடையாது. ஆனா அப்படி ஒரு நிர்பந்தத்தினால ஒரு தவறு செஞ்சதுலையுமே கூட ஒரு வருத்தம் இருக்குது, இனி அந்த போல் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும் பொழுது அழகான முறையில அவர்களை வந்து சீர்படுத்தி தர, நிலைமைகளை ஒழுங்குபடுத்தி தரப்படுது. அது குற்றம் பிடிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கொடுக்கப்படுது. ஏன்னா நிச்சயமாக இறைவன் மன்னிப்பாளன், கருணையாளன்ற உணர்வை கொண்டு முடியுது. இதுல தொடர்புடைய வசனங்கள் சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கோம். இதுல வந்துட்டு பன்றியின் மாமிசம் இருக்கு இல்லையா, அந்த பன்றின்ற அந்த அரபி வார்த்தைக்கு வந்துட்டு இன்ஜீரி என்று வருது இல்லையா, அதுக்கு வந்து பன்றின்ற அர்த்தமும் இருக்கு. அருவருக்கத்தக்க அப்படின்ற பொதுவான ஒரு பயன்பாட்டுல அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. ஸோ செத்தது அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் நிச்சயமாக உங்கள் மீது உள்ள கட்டுப்பாடானது செத்தது அப்படின்னா டெட்ங்கும் போது கெட்டுப்போன விஷயத்தையும் நம்ம வந்து டெட்ன்னு சொல்லுவோம். இனிமேட்டு அதை சாப்பிட முடியாது. நான்வெஜ்ஜை தவிர்த்து நார்மலா பழங்கள், காய்கறிகள் இல்ல சமைச்ச உணவுகளே வந்துட்டு அது அவ்வளவுதான், அது காலி, நீ சாப்பிட முடியாது அப்படின்னா அது வந்து கெட்டு போயிடுச்சு. ஸோ செத்ததுங்கும் போது கெட்டு போனது அப்படிங்கிற ஒரு உணர்வும் அதற்குள்ள அடங்கி இருக்கு. ரத்தம் அப்படிங்கும் போது ரத்தம் நார்மலாகவே அதை வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்ற உணர்வு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரத்தத்துல வந்துட்டு யூரின்ஸ் தான் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கு. நிறைய உதாரணம் புரியறதுக்காக சொல்றேன். அதுல வந்து அழுக்குகள், அசுத்தங்கள், கழிவுகளும் அதுல வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கு. அதை எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்ற உணர்வும் இருக்கு. இன்னும் ரத்தம் சிந்தி உழைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க வந்துட்டு இல்லை. அழகான முறையில வந்துட்டு லேசான முறையில இறைவன் கிடைத்த வழியில செயல்படும் பொழுது அழகான நம்மளுக்கு வந்து அருள் கிடைக்குங்கிற அந்த விஷயத்த புரிந்து கொள்ளுங்கள் அந்த உணர்வும் இங்க நினைவூட்டப்படுது. பன்றியின் மாமிசம். ஸோ பன்றியின் மாமிசங்கும் போது டைரக்டா பிக் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு. பன்றின்ற ஒரு விலங்கு. இன்னும் பொதுவான இந்த அருவருக்கத்தக்க அப்படின்ற ஒரு அர்த்தமும் பயன்பாட்டில் இருக்கிறதுனால அதை வச்சு இங்க சிந்திக்கும் போது அருவருக்கத்தக்க விஷயங்களையும் வந்துட்டு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அந்த மாதிரி செயல்படாதீங்க. இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தை தான்
இறைமை அல்லாததற்கு தன்னை கொண்டு அர்ப்பணிப்பது. ஸோ இறைவன் காட்டித்தராத வழியில தன்னை அர்ப்பணித்து வாழ்வதுங்கிறது அது பிரயோஜனத்தை தராது. பட் ஒரு அந்த மாதிரி பண்ணணும், தப்பு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் பலவீனம் இருக்கு, ஒரு சில நேரம் அவசரத்தனம் ஏற்படுது. ஆனால் இந்த மாதிரி இனிமேல் தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கு, சீர்படணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது அழகான முறையில உங்களை சீர்படுத்துவோம். அவங்களை வந்துட்டு செய்யற தப்பு இல்லைன்னு சொல்ல போறது கிடையாது, தப்பு தான். ஆனா வந்து குற்றம் பிடிக்க மாட்டோம். பெரிய அளவுல வந்து தண்டனை வந்து சேராது. லேசான முறையில அழகான புரிய வச்சு சீர்படுத்தப்பட்டு பக்குவப்படுத்தப்படுவோம் அப்படின்ற அந்த கருணையை கொண்டு. ஏன்னா சொல்லிக் கொடுக்கும் பொழுது வந்துட்டு கருணையை எப்ப நம்ம ரிசீவ் பண்ண முடியும் அப்படின்னா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை நம்ம காட்டும் போது, நம்ம சீர்படுத்திக்கணும்னு ஒரு ஆர்வத்தை நம்ம செல்லுந்து லைட்டா வெளிப்படுத்தும் போது, சொல்லிக் கொடுக்குறவங்க கிட்ட வந்து நம்ம கருணையை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ சர்வ பரிபாலன் கிட்ட நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற அந்த முழுமையா நம்ம கனெக்ட் ஆகும்போது அவனுடைய கருணையும் நம்ம டேஸ்ட் பண்ண முடியுன்ற அந்த உணர்வு இங்க நினைவூட்டப்படுது. நிச்சயமாக அடுத்த வசனம் 174வது வசனம். நிச்சயமாக எவர்கள் வேதத்திலிருந்து இறைவன் இறக்கி வைப்பதை மறைத்தவர்களாக அதை கொண்டு சொற்ப விலையை பரிவர்த்தனை செய்கின்றார்களோ அத்தகையோர் தங்களின் வயிறுகளில் அவர்கள் உட்கொள்வது நெருப்பை தவிர இல்லை. நிலை பெறும் நாளன்று இறைவன் அவர்களிடம் பேசுவதற்கில்லை. அவர்கள் தூய்மை அடையவில்லை, அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை உள்ளது. வேதத்திலிருந்து இறைவன் இறக்கி வைப்பதை மறைத்தவர்களாக அதை கொண்டு சொற்ப விலையை பரிவர்த்தனை செய்கின்றவர்கள் அப்படின்னா என்ன? ஸோ அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. வேதத்திலிருந்து அப்படிங்கிறத வந்துட்டு நார்மலா இப்போ வந்துட்டு குரான், ரிக்வேதம், யஜுர்வேதம், பைபிள், தௌராத் அப்படின்ற அந்த வேத புத்தகத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். இந்த வேதம்லாம் எது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, அதுல நம்ம எப்படி வாழணும் நியாய தர்மத்தோட அப்படிங்கிறது தானே அதுல போடப்பட்டிருக்கும் வேதத்துல. ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு. ஸோ அந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழும் பொழுது அதுல இருந்து நம்ம சில விஷயம் நம்மளுக்கு உணர்த்தப்படும். இந்த எழுத படிக்க தெரியாதவங்க, இந்த வேதம் கிடைக்க பெறாதவங்க, அவங்க எப்படி வேதத்தை புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா அதுல வாழும் பொழுது நியாய தர்மத்தோட வாழ்ந்தா சமாதானமா வாழ முடியும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமா சில இன்னும் அது அடுத்தடுத்த விஷயங்கள் ஞானங்கள் வந்துட்டு அவர் வாழ்க்கைக்கு ஏற்றாறு போல புரிய வைக்கப்படும். அப்படி இறக்கி வைக்கிறத வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் கூட முனைப்பு காட்டாம இருக்கும் பொழுது அதுக்கு பேர் தான் மறைக்கிறது. மித்தவங்கள்ட்ட போய் சொல்லாம இருக்கிறது வந்துட்டு மறைக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. இன்னொன்னு என்னன்னா, நமக்கு உணர்த்தப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்படி பண்ணிக்கிட்டா கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உணர்த்தப்படும் இல்லையா நமக்குள்ளேயே. பிற நபர்கள் மூலயமாவும் வரும், சூழல்கள் மூலயமா வரும், நமக்குள்ளேயும் எழும்பிக்கிட்டு இருக்கும் அந்த உணர்வுகள். ஸோ அதை வந்து செயல்படுத்தாம இருக்கிறதுமே மறைக்கிறது தான். ஒன்ஸ் நம்ம அதை வந்து நமக்கு உணர்த்தப்படக்கூடிய விஷயங்கள் அழகான முறையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா நிதானமா செயல்படுத்தும் போது அது வெளிப்பட ஆரம்பிக்குது. அது மித்தவனுடைய பார்வைக்கும் போய் எட்டும். ஸோ செயல்படுத்தாம இருக்கிறதே மறைக்கிறதா. ஸோ அப்போ எதுக்காக மறைப்போம் அப்படின்னா, ஏதோ ஒரு அற்ப ஆதாயத்தை மனசுல வச்சு நமக்கு உணர்த்தப்பட்ட நல்ல விஷயங்களை செயல்படுத்தாம இருப்போம். அந்த அற்ப ஆதாயம் என்ன அப்படின்னா, நீங்க நெருப்பை தான் உள்ள உட்கொண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர்கள் உட்கொள்வது நெருப்பை தவிர இல்லை. இந்த மாதிரியான ஒரு அவல நிலையிலிருந்து நம்ம இறைவன் பாதுகாப்பானாக. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிலை பெறும் நாள் என்று இறைவன் அவர்களிடம் பேசுவதற்கு. நிலை பெறும் நாள் என்று யௌமல் கியாமா அப்படிதானே வருது. யௌமல் கியாமத்தி, நிலை பெறும் நாள் என்று. கியாமா அப்படின்னா வந்துட்டு நிலை பெறுறது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். யௌமன்னா நாள். இப்ப இந்த மாதிரி வந்துட்டு அற்ப ஆதாயத்தை மைண்ட்ல வச்சு நமக்கு உணர்த்தப்படக்கூடிய விஷயங்களை வந்துட்டு செயல்படுத்தாம மறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து தொடர்ந்து நம்ம கிட்ட நிலை பெறும் பொழுது, அடிக்கடி கான்ஸ்டன்டா எப்போ ஏதோ ஒரு பலவீனத்தினால நம்ம உணர்த்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தாம கொஞ்சம் மாற்றி செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் வருந்துரும், இனிமேட்டு இந்த உணர்த்தப்பட்ட விஷயத்த அப்படியே செயல்படுத்தணும். மீன்ஸ் நல்ல இறைவன் காட்டி தந்த வழியில அந்த தர்மத்தை உணர்த்தப்படும் பொழுது அழகாக நம்மள செயல்படுத்துறதுக்கு உறுதி வேணுமேன்ற அடிப்படையில இருக்குமோ அது வேற. அதை கொஞ்சம் கூட கவனத்துல வைக்காம தொடர்ந்து வந்து மாற்றி நடக்கிறது, அற்பாதாயத்தையே மைண்ட்ல வச்சு செயல்படக்கூடிய விஷயம் நம்ம கிட்ட நிலை பெறக்கூடிய நாட்களில், நிலை பெறும் நாளன்று, நிலை பெறும் நாளில் அப்படின்னு சொல்லி போடலாம். இறைவன் அவர்களிடம் இனி வந்து பேசி புரிய வைக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தூய்மை அடையலை, லேசா உணர்த்தப்படும் போதே அவங்க தூய்மை அடைஞ்சுக்கிறதுக்கு வழி வகையை ஏற்படுத்திக்கிடல. அதனால இனி அடுத்து என்னன்னா, அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை உள்ளது. துன்பமிக்க தண்டனையை கொண்டு அடுத்து அவர்களுக்கு புரிய வைக்கப்படும். அது எப்படி வேணா நடக்கலாம், பல சூழல்கள். ஏன்னா இறைவன் அனைத்தின் மீது பேராற்றல் உடையவன்கிறது தான் இறைவன்.
அத்தகைய அவர்கள் வழிகாட்டலை விட்டு வழிகேடையும் மன்னிப்பை விட்டு தண்டனையும் பரிவர்த்தனை செய்து கொள்கின்றார்கள். இந்த மாதிரி அலட்சியமா அற்பாதாயத்தை மட்டுமே கவனத்துல கொண்டு அதனுடைய ஃபியூச்சர் கான்சிக்வன்ஸ் எல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கிடாம அவசரத்தனத்தோட செயல்படும் பொழுது அவங்க வந்துட்டு எனக்கு வழிகாட்டல் வேணாம், அதை கொடுத்துட்டு வழிகேட்டையும் மிஸ்டேக்ஸ் எல்லாம் மன்னிக்கக்கூடிய வகையில வந்துட்டு உணர்வுகள் உணர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் சீர்படுத்திக்கிறோம். அதையெல்லாம் விட்டுட்டு மன்னிப்புக்கு உண்டான விஷயத்தையெல்லாம் விட்டுட்டு தண்டனைக்கு உண்டானதையும் வந்துட்டு அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க, ட்ரேட் பண்ணிக்கிறாங்க. பின் நெருப்பின் மீது அவர்கள் பொறுத்து கொள்வதே உள்ளது. நெருப்பை தான் அவங்க பொறுத்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வருது. அது காரணம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக இறைவன் சத்தியத்தை கொண்டு வேதத்தை இறக்கியுள்ளான். நிச்சயமாக வேதத்தில் முரண்பட்டபடி உள்ளவர்கள் பிளவில் தொலைவாகின்றனர். ஸோ வேத உணர்வு இதுதான் இறை தர்மம், வேத கோட்பாடு இதுதான் சொல்லிட்டு அவங்க உணர்த்தப்படும் பொழுது அதற்கு முரண்பட்டபடியே இருந்தாங்க அப்படின்னா பிளவுல வந்து ரொம்ப தொலைவாகிறாங்க. திரும்ப சீர்திருந்தி வரும்போது ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு இங்க கொடுக்கப்படுது. இறைவன் பாதுகாப்பானாக. நல்லுணர்வுகள் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கப்படும் போது அது அழகான முறையில தொடர்போட இருந்து கனெக்ட்ல இருந்து அதை கிரகிச்சு அழகான முறையில் தூய்மை அடைந்து வர்றதுக்கும் இறைவனோட அழகிய அன்புல என்றென்றும் வாழ்றதுக்கும் வந்துட்டு விருப்பம் ஏற்படுது. விருப்பத்தை ஏற்படுத்தி தந்த இறைவன் அதை நிறைவேற்றி தரத்துக்கும் அவனே போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.